அனைவருக்கும் வணக்கம். அசலும் நகலும் நிகழ்ச்சியோட 12வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆரம்பத்தில் சொல்றதை தான் திரும்ப சொல்றேன். இந்த நிகழ்ச்சி யாருடைய மனசையும் புண்படுத்தும் நிகழ்ச்சி அல்ல. நம்ம இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்க தான் சொல்லணும். ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ஏங்க, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க. ஒரே டியூனை 3 மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லட்டுமா? பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. 1956 வருஷம் மே மாசம் 4ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. படத்தோட பேரு காலம் மாறி போச்சு. இந்த படத்துல ஒரு பாட்டு, ஏறு பூட்டி போவாயே அண்ணே சின்னண்ணே. காலம் மாறி போச்சு படத்துக்கு மாஸ்டர் வேணு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு கேட்டீங்களா? இப்போ இந்த பாட்டு கேளுங்க. இந்த பாட்டு காலம் மாறி போச்சு படம் வரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னால ரிலீஸ் ஆன மதுரை வீரன் படத்துல இடம்பெற்ற பாட்டு. ரெண்டு பாட்டும் ஒரே டியூன். காலம் மாறி போச்சு படத்தை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எடுத்தவர் யார் அப்படின்னா ஏவிஎம் செட்டியார். அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், மதுரை வீரன் பட பாட்டால காலம் மாறி போச்சு படம் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா கோர்ட்ல கேஸ் போடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 1955லயே தெலுங்குல இந்த படம் வந்திருக்கு, அதுக்கும் மாஸ்டர் வேணுதான் மியூசிக்கு, அந்த படத்தை தான் காலம் மாறி போச்சுன்னு திரும்ப இப்போ எடுத்திருக்காங்க, அந்த தெலுங்குல வந்த மெட்டை தான் ஜி ராமநாதன் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு. அதுக்கு ஆதாரமா 1955 வந்த தெலுங்கு பாட்டையும் போட்டு காட்டுறாங்க. நீதிபதி காலம் மாறி போச்சு படத்தோட பாட்டையும் கேட்கிறாரு, மதுரை வீரன் படத்தோட பாட்டையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, ரெண்டுமே கிராமிய பாடல்களாக தான் இருக்கு, கிராமிய மெட்டுக்களை சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழ்ல இந்த பஞ்சாயத்துலாம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துல 1960ல பம்பாய்கா பாபு அப்படிங்கிற படத்துல எஸ்டி பர்மன் இந்த டியூனை அப்படியே தூக்கி போட்டுக்கிறாரு. தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போன டியூன் இது. ஒரே டியூனு 3 பேர் போட்டிருக்காங்க, 3 பாட்டுமே ஹிட். அசலும் நகலும் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு 2003ல வந்த ஒரு பாட்டு. காதல் கொண்டேன் படத்துல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வந்த பாட்டு. பிஜிஎம்லாம் சும்மா பின்னிட்டாருன்ட்டு யோசிக்க வச்சாரு. யோசிச்சு பார்த்தா இங்கிருந்து தான் பின்னிருக்காரு. கார்ஸ் என்ற இசைக்குழுவினர் 1995ல கொடுத்த ஆல்பம் ஃபர்கிவன் நாட் ஃபர்கட்டன். இந்த ஆல்பத்தில் இடம்பெற்ற ரன்னவே அப்படிங்கிற பாட்டு தான் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை அப்படியே எடுத்தாரு, இப்படி கொடுத்துட்டாரு. அசலும் நகலும் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு 1967ஆம் ஆண்டு வெளியான அதே கண்கள் படத்துல இடம்பெற்ற பாட்டு. அதே கண்கள் படத்துக்கு இசையமைத்தவர் வேதா.
வேதா சாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்ச பாட்டு எது அப்படின்னு பார்க்கலாமா? Chimney, chim, chimney, chim, chim, chiree. A sweep is as lucky can be. இது 1964 ரிலீஸ் ஆன மியூசிக்கல் ஃபிலிம் மேரி பாப்பின்ஸ்ல இடம்பெற்ற பாட்டு. Chimney, chim, chimney, chim, chim, chiroo. Good luck, we're above when I shake hands with. இந்த டியூன் தான் வேதா சாரால இப்படி மாறி இருந்தது. மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி டும் 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 வேளம் தட்டி அசலும் நகலும் நிகழ்ச்சியில நம்ம அடுத்து பார்க்க போறது முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ 1967 வெளியான நெஞ்சிருக்கும் முறை படத்துல இடம்பெற்ற பாட்டு. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த பாட்டு. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ. இந்த டியூனை ஒரு தெலுங்கு பட இசையமைப்பாளர் எப்படி எடுத்திருக்காருன்னு பாருங்க. విన్నానులే ప్రియా కనుగొన్నానులే 1969 வெளியான பந்திப்போட் தொங்கலுங்கிற தெலுங்கு படத்துல இடம்பெற்ற பாட்டு. నీ వయసు గుసగుసలన్నీ కొసరి విన్నాను பெண்டியாலா நாகேஸ்வரராவ் இந்த படத்துக்கு மியூசிக். విన్నానులే ప్రియా కనుగొన్నానులే எம்எஸ்வி தமிழ்ல இப்படி கொடுத்தத ముత్తుక్కడో கண்கள் தித்திப்பதோ. பெண்டியாலா நாகேஸ்வரராவ் லைட்டா மாத்தி தெலுங்குல இப்படி கொடுத்துட்டாரு. విన్నానులే ప్రియా కనుగొన్నానులే. தெலுங்கு பட இசையமைப்பாளர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். அடுத்தது ஹிந்தி பட இசையமைப்பாளர்கள் சங்கர் ஜெயகிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். कौन है जो सपनों में आया कौन है जो दिल में 1968 ரிலீஸ் ஆன ஜுக் கயா ஆஸ்மான்கிற படத்துல இடம்பெற்ற பாட்டு. झुक गया आसमां भी इश्क मेरा रंग लाया. சங்கர் ஜெயகிஷனுக்கு இந்த டியூன் எங்கிருந்து கிடைச்சது? இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. Makes my heart beat like thunder. Who makes my temperature? எல்விஸ் பிரெஸ்லி ஒரு ஸ்பானிஷ் சிங்கர். இவர் 1963 ஒரு ஆல்பம் வெளியிட்டார். Makes my temperature rise. Who makes me tremble? இந்த ஆல்பத்தில் இடம்பெற்ற பாட்டு ஹூ மேக்ஸ் மை ஹார்ட் பீட் லைக் தண்டர். இதுதான் சங்கர் ஜெயகிஷனுக்கு இன்ஸ்பிரேஷன். இதை தூக்கி Margarita. இப்படி கொடுத்துட்டாங்க. இந்த வாரம் அசலும் நகலும் பாத்தீங்களா எப்படி இருந்தது? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இப்படி சொன்னா எப்படிங்க? அடுத்த வாரமும் அசலும் நகலும் பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.